ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 6 முதல் 15ஆம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி. செய்ய வேண்டிய பூஜை முறை. பெண் சக்தியை போற்றும் நோக்கத்தோட 9 நாட்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நவராத்திரின்னு பெயர். அசுரனை வதம் செஞ்சு அம்பிகை உலகத்தை காத்தது மாதிரி நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் துன்பங்கள்லாம் விலகி ஓடும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை அம்பிகை காத்திடுவாள் அப்படிங்கிறத நம்பிக்கை. நவராத்திரியோட முதல் 3 நாட்கள் இச்சா சக்தியாகவும், அடுத்த 3 நாட்கள் ஞான சக்தியாகவும், கடைசி 3 நாட்கள் கிரியா சக்தியாகவும் அன்னையை போற்றி வழிபடணும் அப்படிங்கிறத நவராத்திரியோட முக்கியமான நோக்கமே. கோவில்கள்லையும் வீடுகள்லையும் கலசம் அமைச்சு அதில் அம்பிகை சக்தியை வரவழைச்சி 9 நாட்கள் பலவிதமான வடிவங்களில் அன்னையை அலங்கரித்து அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பூஜை தான் நவராத்திரி. அம்பிகை அப்படிங்கிறவங்க 9 விதமான வடிவங்களில் வழிபடுறது நவராத்திரி வழிபாடு. ஒரு வருஷத்துல 4 வகை நவராத்திரி வரும். ஆஷாட நவராத்திரி, ஷாம்லா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இதுல ஐப்பசி மாதத்துல கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி தான் பெரும்பாலானவங்க கொண்டாடக்கூடிய நவராத்திரி. மற்ற 3 நவராத்திரிகள் பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனி மாதத்துல வரக்கூடிய ஆஷாட நவராத்திரிய வாராகிய வழிபாடு செய்ய ஒரு முக்கியமான நாட்களா தென் மாநிலங்கள்லயும், துர்கை வழிபாட்டுக்குரிய விழாவா வட மாநிலங்கள்ல மக்கள் கொண்டாடுறாங்க. இதை ஆஷாட குப்த நவராத்திரி அப்படிங்கிற மாதிரியும் வட மாநிலங்களில் குறிப்பிடுறாங்க. உலகத்தை காக்கக்கூடிய அன்னையா இருக்கக்கூடிய பராசக்தியை போடுற விதமா இந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. வட மாநிலங்கள்ல மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆஷா நவராத்திரிய சாகம்பரி நவராத்திரி அப்படின்னா காயத்ரி நவராத்திரி கூட கூப்பிடுவாங்க. வழக்கமா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம திதியில இருந்து தான் நவராத்திரி துவங்கப்படும். அப்படி ஆனி மாதத்துல வரக்கூடிய ஆஷா நவராத்திரி இந்த மாதம் ஜூலை 6ஆம் தேதி தொடங்கி ஜூலை 15 வரைக்கும் இருக்கு. ஜூலை 6ஆம் தேதி காலையில 5:28 மணிலேருந்து 10:06 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல கலசம் அமைப்பதற்கான ஒரு முகூர்த்த நேரமா சொல்லப்பட்டிருக்கு. பிரதம திதி துவங்கி 9வது நாளா இருக்கக்கூடிய நவமி வரையான 10 நாட்களுமே நாம இந்த வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான நாட்கள். நவராத்திரி காலத்துல அம்பிகை விரதம் இருந்து வழிபட்டா அம்பாலோட பரிபூர்ணமான அருளை பெறுவது மட்டும் இல்லாம விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். கலசம் அமைச்சு அதுல அம்பிகை ஆவாகனம் செஞ்சு நாம வழிபடும் போது வளர்ச்சி ஏற்படும். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வர்ண பகவான், அப்புறம் மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு சிவன், சூரியன், சந்திரன், நவகிரகங்கள்னு சொல்லி எல்லாரையும் வழிபட்டு கலசத்தை அன்ன பகவதியா பாவிச்சு மந்திரங்கள் ஓதி வழிபடணும். இந்த ஆஷா நவராத்திரி தினத்துல வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9 நாட்கள் நீங்க வாராகியை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பா அவங்க இருப்பாங்க. அன்னையோட அருளால வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் பெருகிட்டே போகும். அது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டோட கல்லுப்பு டப்பால தனியா ஒரு பாக்ஸ்ல கல்லுப்பை கொட்டி அதுல இருந்து ஒரு பொருளை சேர்த்து வச்சிடுங்க. அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டி வெல்லம். ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பில் பயன்படுத்தாமல் தனியாக ஒரு பாக்ஸில் கல்லுப்பை எடுத்து அதில் ஒரே ஒரு துண்டு கெட்டி வெல்லத்தை போட்டு சேர்த்து வைங்க. இப்படி செய்யறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீங்களே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.